சிறப்பு சிறப்பு. You guys did a wonderful job. Ladies and gentlemen, please give them a big round of applause. Thank you so much. அவர்களுக்கான மதிப்பளிப்பினை வழங்குவதற்கு திரு அண்ணநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். டாக்டர் வெற்றிவேல் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். அக்காவோடு சேர்ந்து தங்கி மிக அழகாக அபிநயம் செய்திருந்தார். அந்த குட்டீஸ் 2 பேருக்காக மீண்டும் அவங்களுடைய என்னுடைய பாடல்கள் முதல் முறையாக கரியோகே மூலம் அடுத்த தலைமுறை பாடல்களை பாட வைக்கோடும் என்ற ஒரு முயற்சி. 2 பாடல்கள் இந்த விழாவுக்கு ஆயத்தம் செய்திருக்கிறேன். நான் கேட்டவுடன் சுதர்சன் கரியோகி இசை செய்து தந்திருக்கின்றார். பாருங்கள், பரதம் பாட்டுக்கு ஆடுகிறார். அதே நேரத்தில் அடுத்த தலைமுறையில் என்னுடைய பாடல்களை நான் என்னுடைய பாடலுக்காக மட்டும் நான் துவங்கவில்லை. என்னை போன்ற பல பாடலாசிரியருடைய பாடல்களும் கரியோகையில் பாடப்பட வேண்டும், அதை நான் கணிச்சிருக்க வேண்டும் என்றதான் என்னுடைய நோக்கம். அதை வெற்றி அளித்திருக்கிறது. அந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய பாராட்டுகள். அதற்கிடையில் 2 விருதுகள் அவர்கள் அவசரமாக போகணும். கரிடி சந்திரமோகன் அவர்களை அழைக்கிறேன். மிகவும் எனக்கு தெரிய நீங்கள் அவசரமாக போட நான் கவனிக்கவில்லை. கூடியதை அழகை மலரே என்ற பாடலை பாடியிருந்த என்னுடைய கோபி கிருஷ்ணா பாலசிங்கரோடு சேர்ந்து பாருங்கள். இவருக்கு மதிப்பளிப்பதற்கு நான் கோபி கிருஷ்ணா பாலசிங் அவர்களும் பாருங்கள். அத்தோடு ராகவன் முருகேசன் நீங்களும் பாருங்கள். இதற்கான மதிப்பளிப்பை செய்யுங்கள். கரடி சந்திரமோகன் அவர்களின் இசை பங்களிப்பினை பாராட்டி அகனி சுரேஷ் வரிகளில் 50 இசைப்பாடுகள் நிறைவு விழாவில் இசைச்செல்வி விருது வழங்கி மதிப்பளிப்பதில் பேரு வகை கொள்கின்றோம். ஒரு விருதாக பரதநாட்டியம். இவர் என்னுடைய பல பாடல்களுக்கு பரதநாட்டியம் செய்திருக்கிறார். என்னுடைய அவர் நீங்கள் முகநூலில் பார்க்கலாம், யூடியூபில் பார்க்கலாம். 1000 பாடல்களுக்கு பரதநாட்டியம் செய்து கொண்டிருக்கின்றார். எந்த பாடலுக்கும் பரதநாட்டியம் ஒரு மணித்துளியில் செய்து தானே ஆடி வருகின்றார். இவர் ஃபைன்லாண்டில் இருக்கின்றவர். மேலும் உங்களுக்கு தெரியும், பஞ்சாபி கேசன் என்று புகழ்பெற்ற இசைக்கலைஞர் உங்களுக்கு தெரியும். அவருடைய வாரிசான பேட்டி தான் அவர். எனவே இப்பொழுது ஸ்ரீமதி கஸ்தூரி மாசிலன் அவர்களுக்கு விருது அவருடைய சகோதரி இங்கே வந்திருக்கின்றார். அவரிடம் இந்த விருதை கையளிக்கின்றோம். அவருக்கான விருதை வழங்குவதற்கு கலாநிதி கவிதா சிவாகரன் ராஜரட்னம் அவர்களை அழைக்கிறேன். அவரோட என்னுடைய செல்வி மயில்வாணன் அவர்களையும் அழைக்கின்றேன்.
பாலசுந்தரம் அவர்களையும் எனக்கு முதன்மை விருந்தினர் பேராசிரியர் பாலசுந்தரம். கஸ்தூரி மாசிலன் ஸ்ரீமதி கஸ்தூரி மாசிலன் அவர்களின் நாட்டிய பங்களிப்பினை பாராட்டி அகனை சுரேஷ் வரிகளில் 50 இசைப்பாடுகள் நிறைவு விழாவில் நாட்டிய சிற்பி விருது வழங்கி மதிப்பளிப்பதில் பேரு வகை கொள்கின்றோம். விருது பெறுகிற எல்லோருக்கும் வெளிநாட்டில் பலர் இருக்கிறார்கள், இலங்கையில் இருக்கிறார்கள், எல்லோருக்கும் அந்த சான்றிதழ் செல்ல வேண்டும். எனவே தான் நான் அந்த இங்கு நாங்கள் ரொப்பியை கொடுத்தா அதை நான் இலங்கைக்கு அனுப்ப முடியாது. ஒரே விதமாக சான்றிதழோடு நான் இதை செய்கின்றேன். அதோடு நிறைய இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும் நாங்கள் என்னது பாடலில் பங்கேற்ற அனைவருக்கும் விருதுகள் கிடைக்கின்றன. இப்பொழுது இன்னும் ஒரு கரியோக்கை பாடல். சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நூல் வெளியீடு. மிக அற்புதமாக அடுத்ததாக ஒரு பாடல் ஒன்று இங்கே அறிமுகம் செய்யப்பட இருக்கின்றது துள்ளல் இசையோடு. மற்றும் ஒரு பாடல் டும் டும் என்று ஆரம்பிக்கின்ற திரு அகனி சுரேஷ் அவர்களுடைய வரிகளிலே உருவாக்கிய பாடல். அந்த பாடலை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்க தயாராக இருக்கின்றார்கள் சஜோபன் சத்யசீலன் மற்றும் அக்சானி லீனஸ் ஆகியோர். இந்த பாடலுக்கு இசை வழங்கி இருக்கின்றார் சி சுதர்ஷன். இருவரையும் நாங்கள் இப்பொழுது மேடைக்கு அழைக்கின்றோம். ஆமாம், எங்கே அரங்கு நிறைந்த ஒரு கரவொலிகளோடு அந்த அழகான பாடலை நாங்கள் கேட்டு ரசிக்க போன்றோம். ரேச்சல் லீனஸ் மற்றும் சஜோபன் சத்யசீலன் இருவரும் பாட போகின்றார்கள். என் மனசு முன்னெனவா ஏதோ சுகம் காணற எவ்வளியும் உன்னழகால் ஓரோவியம் வரைகிற என் மனசு உன்னெனவா ஏதோ சுகம் காண எவ்வளியும் உன்னழகால் ஓரோவியம் வரைகிற என் இதயம் போதும் உன்னோட ஓட காண்கிறேன் என் மூச்சு உன் சுவாசம் கீதம் பாட கேட்கிறேன் என் மனசு முன்னேவா ஏதோ சுகம் காணற எவ்வளியும் ஒன்னழகால் ஓரோவியம் வருகிறேன் என்ன
அழைக்கிறேன். அன்பு எல்லாம் காதலாகியார் கடலாய் பெருகுவதும் காண்கிறேன். பஞ்சமெல்ல மண்ணினை பெருங்கிடலாய் தெரிந்திட கொஞ்சி கொஞ்சி பேசிடவே கொள்ளை ஆசை கொள்கிற பஞ்சமெல்ல மண்ணை கண்டு தெங்க வழியில் விரும்புகிறார். நேற்று இன்று நாளை எல்லாம் நெஞ்சுக்குள்ளே உன்னை வச்சு காப்பேன். காற்று செல்லும் திசைகள் எல்லாம் கீதம் பாடி அழைக்கிறேன். உனக்காக மூச்சு காற்று வாழுற வெற்றி உறவு கொண்ட வீட்டோடு வாழுற. Thank you. மிக்க நன்றி. மிக சிறப்பான ஒரு பாடல். Congratulations to both of you. Ladies and gentlemen, give them a big round of applause again. Thank you. இப்பொழுது அவர்களுக்கான கௌரவிப்பினை வழங்க குமாரசுவாமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சின்னராசா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களோடு பேராசிரியர் இளையதம்பி பாலசுந்தரம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சிவராஜா ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். உங்கள் எல்லோருக்குமே மிகுந்த நன்றி. உண்மையிலேயே ஒரு பொறுமையாக எல்லாரும் இருந்து இந்த நூல் வெளியீடு என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. அத்தனை நூல்கள், அத்தனை இசை தட்டு வெளியீடுகள் என்று சொல்லி அந்த பிரம்மாண்டத்துக்காக நீங்க எல்லாருமே இங்க காத்திருக்கிறது மிக்க மிக்க நன்றியை நாங்கள் அக்னி சுரேஷ் அவர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். முதன்மை விருந்தினர் உரை 2 வாழ்த்துறை 3 நிமிடம். அதற்கு பிறகு நாங்கள் விருது வழங்குறது தான் நிறைய கூற விரைவாக நாங்கள் முடிக்கலாம். நினைத்துக் கொள்ளுங்கள் தாமதத்துக்கு. ஆமாம், நூலாசிரியரை சொல்லிவிட்டார். இதை விட நான் சொல்றதுக்கு இல்லை. எல்லாரும் பொறுமையோடு காத்திருக்கிறதுக்கு மிக்க மிக்க நன்றி. அடுத்ததாக மிக முக்கியமான தருணம் இந்த விழாவிலே. அறிஞர்களே, எழுத்து என்பது வெறும் மை தீட்டிய காகிதம் அல்ல என்பது நம் எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு படைப்பாளியினுடைய ஆன்ம தரிசனம். அந்த வகையிலே திரு அக்னி சுரேஷ் அவர்களுடைய எழுத்துக்களை கொண்டாடுகின்ற இந்த விழாவிற்கு முதன்மை விருந்தினராக வருகை தந்து விழாவை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய செந்தமிழின் சீர்மையை குன்றாது தேமதுர தமிழோசையை திசையட்டும் பரவிட உழைக்கும் உயரிய ஆளுமை புலமை செம்மல்
பேராசிரியர் இளையதம்பி பாலசுந்தரம் அவர்கள் முதன்மை விருந்தினராக இங்கே இந்த விழாவை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார். அவரை முதன்மை விருந்தினர் உரை வழங்க மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் வேண்டுகின்றேன். சபை நிறைந்த கருவிகளோடு. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக கலந்து விட்டீர்கள். இருந்தாலும் எங்களுடைய கண்ணுக்கும் காதுக்கும் விருந்தளிக்கின்ற வகையிலே நல்ல விருந்தோசாரம் இங்கே வழங்கப்பட்டது. அந்த வகையிலே நாங்கள் எல்லோரும் இப்பொழுது உற்சாகமாக இருக்கிறோம் என்று நினைத்துக் கொள்வோம். முதலிலே இங்கு எனது மாணவன், எனது அன்புக்குரியவர் அகழி சுரேஷ் அவர்களையும் அவரது மகள் மற்றும் அவருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு முதலிலே எனது வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் கூறுகின்றேன். இந்த 3 அரங்கு, முதல் அரங்கு நூல் வெளியீடு, இரண்டாவது அரங்கு மின் நூல் வெளியீடு, மூன்றாவது அரங்கு ஒளி அரங்கு. இந்த 3 அரங்குகளிலும் நாங்கள் பார்த்து கேட்டு சுவைத்த விடயங்கள் நெஞ்சை தொடுகின்றன. 3வது அரங்கில் இருந்தே நான் தொடங்குகின்றேன். அதாவது நாங்கள் இப்படி பார்த்து கொண்டிருந்த அரங்கு. இங்கு பல நடன ஆசிரியர்கள் வந்து போய்விட்டார்கள். என்றாலும் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக வலை ஒளியிலே, யூடியூப் வலை ஒளியிலே நிச்சயமாக ஒளிபரப்பப்படும் என்ற அடிப்படையிலே இந்த இங்கே வாழ்கின்ற நடன ஆசிரியர்களுக்கு சில வார்த்தைகள். தமிழகத்திலே இருந்து வருகின்ற தெலுங்கு பாடல்களுக்கு எங்கள பிள்ளைகளை பலியாக்குகின்ற ஆசிரியர்களுக்கு இந்த செய்தி. என்ன கூறுகிறேன் என்றால், எங்களுடைய பிள்ளைகள், தமிழே வீட்டிலே பேசாத பிள்ளைகளுக்கு தாய்மார், பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை நடன ஆசிரியர், இசை ஆசிரியர்களிடம் கொண்டு விடுகிறார்கள். எங்களுடைய கலையை, மொழியை பயிரிட்டு வந்தார். ஆனால் அங்கே நடப்பது எங்களுடைய இனத்துக்கு வேண்டாத ஒரு செய்தி. ஆனப்படியினால எங்களிடம் பலம் இருக்கிறது. எத்தனை எங்களுடைய அகடி மட்டுமல்ல, இன்னும் பல பாடல்களை பாடி வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியினுடைய விளைவு என்னவென்றால், இந்த 3ஆம் அரங்கினுடைய விளைவு என்னவென்றால், எதிர்காலத்திலே இங்கே வாழ்கின்ற இசை வகுப்பு, நடன வகுப்பு நடத்துகின்ற ஆசிரியர்கள் நமது இந்த நாட்டிலும், ஈழத்திலும், தமிழகத்திலும் வெளிவந்துள்ள தமிழ் இசை பாடல்களை பயன்படுத்த வேண்டும் என்பது எனது பணிவான வணக்கம், வேண்டுகோள். முதல் 2 அரங்குகளும் பார்க்கின்ற பொழுதோ ஒரு திருக்குறள் ஞாபகம் வருகிறது. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். யார் சான்றோன், யார் தாய், யார் பிள்ளை என்றால் யாரும் விடை சொல்வீங்களோ? ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட திருக்குறள் இன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. இந்த அரங்கிலே என்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை பேரும், 2 பேர் தவிர்ந்த இந்த மேடையிலே இருக்கின்ற அத்தனை பேரும் எனது பிள்ளைகள், எனது பிள்ளைகள். இவரும் கூட, அகனையும் கூட, அவரும் எனது மாணவர். குரல் பொருந்துதானே நன்றாக 100% பொருந்துகிறது. இன்ற பொழுது தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், அந்த பெருமிதத்தோடு தான் நான் இங்கே நிற்கின்றேன். உண்மையிலே பெருமையாக இருக்கிறது. சுரேஷ் அவர்களை
அவருடைய சிறு வயதிலிருந்தே நான் அறிவேன். நான் திருமணம் செய்த ஊரை சேர்ந்தவர். பிறகு அவர் 2003ஆம் ஆண்டு இங்கே வருகிறார் குடும்பத்தோடும். வந்து நான் ஈஸ்டர்ன் காமர்ஸ் ஹை ஸ்கூலில் நம்ம வேலை செய்த மாணவ ஆலோசகராக அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். அங்கே வருகிறார், சந்திக்கின்றார். தனது மகள் சைனிகா அவர்களையும் கூட்டிக் கொண்டு சைனிகா அவர்களையும் மகனையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். பாடசாலையில் அனுமதி பெறுவதற்காக கொடுப்பித்தேன். அன்று முதலாக அவர்களோடு நெருங்கி பழகி வருகின்றேன். உண்மையிலே அகடியை போல ஒருவரை நான் இங்கே பார்த்தது கிடையாது. இன்னமாய் அவருடைய மனைவி சமாளிக்கிறாரோ தெரியாது. அவர் 7 நாளும் இயங்கிக் கொண்டிருப்பார் சமூகத்துக்காக. 7 நாட்களும் இரவு பகலாக 2 நிகழ்ச்சிகள் நடத்தினால் 48 மணித்தியாகும். அப்படிதான். அப்படியான ஒரு மனிதன் நாங்கள் பாராட்டாமல் இருக்க முடியாது. இங்கே வந்து அவர் எங்களுடைய சமூக அமைப்பிலே ஒரு பொறுப்பதிகாரியாக இருந்து செயல்பட்டு விடுபட்ட பிற்பாடு அவருடைய தொழிலும் பொறியியலாளர், முழுநேர பொறியியலாளர். ஆனால் இப்பொழுது அவர் முழுநேர சமூக தொண்டர். முழுநேர சமூக தொண்டர் என்பது பெரிய விஷயம் பாருங்க. ஆத்மம் சாந்தி தருகின்ற, ஆத்ம திருப்தி தருகின்ற ஒரு சமூக தொண்டர். அந்த வகையிலே அவரை நான் பாராட்டுகின்றேன். இன்னொரு சிறப்பு அவர்கள் என்ன என்றால், இங்கு வாழ்கின்ற இளைய சமுதாயத்தினரை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அதுக்கு எதிராக மூத்தோரை அவர்களுக்கு உரிய வழிவகைகளை, ஒழுங்குகளை, நிகழ்ச்சிகளை, வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கின்றார். அத்தகைய ஒரு பெருமகன் நடத்துகின்ற இந்த விழாவிலே என்னை முதன்மை விருந்தினராக அழைத்து மதிப்பளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. மிக அற்புதமாக, மிக புலமை மிக்க ஒரு வாழ்த்துறை. கண்டிப்பா கண்டிப்பா ஒரு ஆசானுக்கு தன்னுடைய மாணவர்கள் எப்பொழுதுமே குழந்தைகள். ஆமா, இன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோடு கேட்டதாய் மிக அருமையாக சொன்னார் பேராசிரியர் அவர்கள். எப்பொழுதுமே நிறைவோடு நீண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். கண்டிப்பா பேராசிரியர் இளையதும்மே பாலசுந்தரம் அவர்களுக்கான கௌரவிப்பினை வழங்குவதற்காக சட்டத்தரணி சைனிகா சுரேஷ் அவர்களை அழைக்கின்றோம். எழுத்தாளர் கிருபாகரன் அவர்களை அழைக்கின்றோம். ஸ்ரீ குமரகுரு மகாதேவன் அவர்களை அழைக்கின்றோம். ஆமா, திருமதி விமலா பாலசுந்தரம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன்.
மிக சிறப்பு. இந்த தருணத்தில் அரங்கம் நிறைந்து கரவொலிகள் ஒலித்த இன்னும் மங்களகரமாக இருக்கும். மிக நன்றி எல்லோருக்குமே. எல்லோருக்கும் மீண்டும் உங்களுடைய பொறுமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக தனது வாழ்த்துறையால் இவ்விழாவுக்கு மேலும் சிறப்பு சேர்க்க எழுத்தாளர் திருமதி விஜயராணி மதியழகன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள். ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொலி நீர் ஞானத்து இரடகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி செங்கதிரொன்று ஏனையது தன்னேரில்லாத தமிழ் என்று என் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு என் முதல் வணக்கம். இன்றைய விழாவின் கதாநாயகரான அக்னி சுரேஷ் அவர்களுக்கும் என் வணக்கம். இங்கு குழுமியிருக்கும் ஆன்றோர், சான்றோர், ஆசான் மற்றும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். எனது வாழ்த்து கவிதை. ஆற்றல் மிக்கவர், அறிவு செறிந்தவர், போற்றத்தக்கவர், பொறுமை உள்ளவர். ஆற்றல் மிக்கவர், அறிவு செறிந்தவர், போற்றத்தக்கவர், பொறுமை உள்ளவர். தோற்ற பொலிவும் தொண்டும் செய் குணமும் ஆற்றும் சேவையும் அறிந்ததோர் பொன்னாளே. தோற்ற பொலிவும் தொண்டு செய் குணமும் ஆற்றும் சேவையும் அறியதோர் பொன்னாளே. சொல்வன்மை செயல்திறமை சொக்க வைக்கும் அறிவுடைமை. சொல்வன்மை செயல்திறமை சொக்க வைக்கும் அறிவுடைமை. வல்லமையும் பெற்றுப்பெற வாதாடும் பட்டிமன்றம் செல்வறிவர் எங்கள் செந்தமிழின் சொல்வேர்கள். செல்வறிவர் எங்கள் செந்தமிழின் சொல்வேர்கள். எல்லோர் உள்ளமதில் ஏற்றி வைக்கும் அன்பறிவர். பட்டறிவு அத்தனையும் பாரங்கும் மறைந்திடவே பெட்டகத்தை திறந்துமே உதயரதை கொட்டவென. பட்டறிவு அனைத்தையும் பாரங்கும் மறைந்திடவே பெட்டகத்தை திறந்துமே உதயலதை கொட்டவென. தன்கதைகள் சரிதமதை சான்றுகளும் கொண்டதுவாய் சொன்ன பல உண்மைகளும் சுழன்று வந்தின்று அன்னையவள் மனிதவளும் பிள்ளையென ஆனதுமே. சொன்ன கதையெல்லாம் சரிதமென சான்றுகளும் கொண்டு வந்து சொன்ன பல உண்மைகளும் சுழன்று வந்து இன்று அன்னையவள் மனிதவளும் பிள்ளையென ஆனதுமே. புதைத்து வைத்த படைப்பின் ஆற்றல் கதைகள் வடிவில் களமது கண்டுமே. புதைத்து கிடந்த படைப்பின் ஆற்றல் கதைகள் வடிவில் களமது கண்டுமே. ஆள்போல் ஓங்கி அகிலம் போற்றவே நூல்கள் பலவாய் நேர்த்தி பெற்றதே. ஆள்போல் ஓங்கி அகிலம் போற்றவே நூல்கள் பலவாய் நேர்த்தியும் பெற்றதே. நூட்கள் பலவும் நுண்ணறிவுடனே ஏற்றம் மிக்க எண்ணம் கொண்டுமே. நூட்கள் பலவும் நுண்ணறிவுடனே ஏற்றம் மிக்க எண்ணமும் கொண்டுமே. வேற்று மொழியில் வகைபல நூல்களாய் தோற்றம் பெற்றுமே சபைகளில் விழுந்ததே. வேற்று மொழியில் வகைபல நூல்களாய் தோற்றம் பெற்றுமே சபைதனில் விழுந்ததே. இன்னல் தீர்க்கும் இயற்கை மறந்தாம். இன்னல் தீர்க்கும் இயற்கை மறந்தாம் சொன்ன மொழியில் சுகம்பல பெற்றிடவே. இன்னல் தீர்க்கும் இயற்கை மருந்தாம் சொன்ன மொழியில் சுகம்பல பெற்றிட. சித்த மருந்தாய் தித்திக்க வைத்துமே புத்துயிர் பெற்றுமே பிறந்தது நூலதே. சித்த மருந்தாய் தித்திக்க வைத்துமே புத்துயிர் பெற்றுமே பிறந்தது நூலதே.
முத்தாய் தோன்றும் முத்தமிழ் நூல்களும் எத்திசை யோர்களும் எடுத்தியம்பிட. முத்தாய் தோன்றும் முத்தமிழ் நூல்களும் எத்திசை யோர்களும் எடுத்தே இயம்பிட. சொத்துக்களாகவே சேர்த்து வைத்தவை வித்தெல்லாம் முளைத்துமே விருட்சமாயானது. சொத்துக்களாகவே சேர்த்து வைத்தவை வித்தெல்லாம் முளைத்துமே விருட்சமாயானது. இசைகள் பலவாய் இயம்பும் மொழியில் அசையா மனமும் அன்புக்கு இசைந்து திசைபல அறிய தகமையும் கொண்டே விசையறு நுட்பணி விண்ணது அதிரவே. திசைபல அறிய தகமையும் கொண்டே விசையுறு நற்பணி விண்ணது அதிரவே. ஏழிசை பூங்கா இசைத்தொகுப்பெனவே ஆழ்சூழ் உலகமே அறிதற்கு அரியதாய். ஏழிசை பூங்கா இசைத்தொகுப்பெனவே ஆழிசூழ் உலகமே அறிதற்கு அரியதாய். அறநெறி கதைகளும் அண்டை மொழியிலே குறைவிலா நல்லது கொண்டதாய் வந்தது. அறநெறி கதைகளும் அண்டை மொழியிலே குறைவிலா தன்னருள் கொண்டதாய் வந்தது. ஓடும் ரயிலில் உதித்ததே சிந்தனை. கூடும் மக்களும் கோடொன்றில் நின்றிட. உலக சாதனை உவப்பது கண்டுவே நலமதாய் சொரிந்த நன்னூல் இதுவே. படைபல கொண்ட பக்குவ நிலையுடன் கடைசி இலையென கதையொன்று வந்ததே. படைபல கொண்ட பக்குவ நிலையுடன் கடைசி இலையென கதையொன்று வந்ததே. தடைகளை தகர்த்துமே சாதனை செய்துமே இடையில் வந்ததே இதுவொரு நூலென. நினைவில் நின்ற நீள்பாதை ஒன்றென அனைவர் மனமும் அறியவே வெத்திடும். இலக்கிய தடமாய் இயம்பிடும் வரிகளும் இலக்கிய பயணமே இனிதாய் மலர்ந்ததே. நினைவில் நின்ற நீள்பாதை 2 தன்னையே நினைத்த தன் சரிதம் சொல்லவே வாழ்க்கை தடமாய் வடிவமும் கொண்டதாய் வாழ்வினை பெற்றுமே வரலாறு கண்டதே. 50 பாடல்கள் அறிவினை ஊட்டிட நம்பெரும் மொழியிலே நம்மமர் போற்றவே. பிஞ்சுகள் கொண்ட பிள்ளைகள் அறிந்திட பிள்ளைகள் அறிந்திட தஞ்சமாய் வந்ததே தரணியும் போற்றவே. 50 பாடல்கள் அறிவினை ஊட்டவே எம்மினம் வேர்களும் ஏற்றியே போற்றவே. 50 பாடல்கள் அறிவினை ஊட்டவே எம்மினத்தோர்களும் ஏற்றியே போற்றவே. எம்மண்ணில் இன்று இனிதாய் பிறந்ததே. போற்றுதல் பலவுமாய் பாட்டிலே இசைத்துமே சாற்றுவே நற்றமிழ் சுரேசன்னர் அவர்களே. இலக்கிய தேடலும் இலட்சிய பயணமும் சேவையும் ஓங்கியே செந்தமிழ் சிறக்கவே. 1000 வாழ்த்துக்கள் அன்புடன் வாழ்த்துவேன் ஆயுளும் நீண்டுமே அகிலத்தில் வாழ்கவே. வாழ்க வாழ்கவே வையகம் போற்றவே. வாழ்க வாழ்கவே வாணிய சிந்தனை. வாழ்க வாழ்கவே வளங்களும் பெற்றுமே. வாழ்க வாழ்கவே மகளுடன் நின்றுமே. வாழ்க வாழ்கவே பையத்தில் நீடூழி. வாழ்க வாழ்கவே. நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி கூறி மிக்க நன்றி. அற்புதமான கவிவரைகளிலே வாழ்த்துறை வழங்கிய உங்களுக்கு அவருக்கான கௌரவிப்பினை வழங்குவதற்கு ஆசிரியர் விமலாதேவி புஷ்பநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். விமலாதேவி புஷ்பநாதன் வாருங்கள். இனி தொடர்ந்து வாழ்த்துறைகள் ஒரு சில வாழ்த்துறைகளை கேட்டுக்கொண்டு நிகழ்வினை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர போகின்றோம்.
மிக்க நன்றி. அடுத்ததாக எழுத்துலகின் மூத்த ஆளுமை திரு குரு அரவிந்தன் அவர்களை வாழ்த்துரை வழங்குவதற்காக மேடை அழைக்கின்றோம். இலவச நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிய சான்றிதழ் ஒன்று விஜயராணி மதியழகன் அவர்களுக்கு இருக்கிறது. அதை எல்லோருக்கும் வணக்கம். பண்டிதர் மாசே அலெக்சாண்டர் அரங்கில் இன்று வாழ்த்து சொல்வதில் முதலில் நான் பெருமைப்படுகின்றேன். இன்றைய விழாவின் நாயகன் நண்பர் அகனி சுரேஷ் அவர்களுக்கும் முதன்மை விருந்தினர் பேராசிரியர் தி பாலசுந்தரம் அவர்களுக்கும் மற்றும் இங்கு உரையாற்றியோருக்கும் இந்த நூல் வெளியீட்டு விழா நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது சாதாரண ஒரு வெளியீட்டு விழா அல்ல, அகனி அவர்களின் சாதனைகளை வெளிக்கொண்டு வரும் ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கின்றது. இன்னல் தீர்க்கும் இயற்கை, மரபு கவிதை எழுதலாம் வாருங்கள், ஏழிசை பூங்கா, சிறுவர்களுக்கான அறநறை கதைகள் போன்றவற்றுக்கான உரைகளும் இன்று இடம்பெற்றன. இதைத் தொடர்ந்து மொழிபெயர்ப்பு சிறுகதைகள், சுயசரிதை இலக்கிய தடம், ஓடும் ரயிலில் உதிர்த்த சிந்தனைகள், வாழ்க்கை தடம், சுயசரிதை போன்ற மின்னூல்களும் வெளியிடப்பட்டன. அகனி சுரேஷ் எழுதிய பாலர்களுக்கான காணொளி ஒளி வடிவங்கள் காட்சிப்படுத்தலும் இன்று இடம்பெற்றிருக்கின்றது. அவர்கள் பொதுவெளியில் பாராட்ட பொதுவாக முன்வருவதில்லை. கேட்டால் மற்றவர்கள் தப்பாக சொல்லுவார்கள், ஒருவரை பாராட்டினார் என்று பின்வாங்கி விடுவார்கள். எழுத்தாளன் எதிர்பார்ப்பது காசையோ பணத்தையோ அல்ல, இந்த பாராட்டு